ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷத்தோஸ் கிச்சன் துபாய். நலம் தரும் நவராத்திரியுடைய 5ஆம் நாள் நமக்கு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நான் வரலட்சுமி நோன்பு எடுத்து கும்பிட்டேன். வரலட்சுமி நோன்பு டைமில் சம் ரீசன்னால் என்னால் கும்பிட முடியலை. அப்போ முடியாதவங்க, ஸ்கிப் பண்ணவங்க எல்லாருமே நவராத்திரியில் வர ஒரு வெள்ளிக்கிழமை அன்று நம்ம இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு எடுத்து கும்பிடலாம். வரலட்சுமி நோன்பு ஸ்கிப் பண்ணாமல் எப்பயும் வருஷம் கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வரலட்சுமியோட அருள் எப்போதுமே கிடைக்கும். காலையில நல்ல நேரம் பார்த்து வரலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டோம். சாமியை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாமிக்கு சூப்பரா அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியத்துக்கு புளியோதரை, கருப்பு சுண்டல் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டோம். புளியோதரை செய்யறதுக்கு எம்டிஆர்ல இருந்து புளியோதரை மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். புளியோதரை கூட கருப்பு சுண்டலையும் சேர்த்து தாளிச்சு வச்சிருந்தேன். இது ரெண்டும் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான காம்போவா இருக்கும். நான் மார்னிங்ல இருந்து விரதத்துல தான் இருந்தேன். கணவனுடைய ஆயுள் நல்லா நீண்டு இருக்கணும் அப்படின்னு விரதம் இருக்கிறது தான் இந்த வரலட்சுமி நோம்போட சிறப்பே. காலையில இருந்து சாப்பிடாம இருந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கணவனோட காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். ஈவினிங் பிரசாதத்துக்கு கேசரி தான் செஞ்சிருந்தேன். ஈஸியா குவிக்கா செய்யலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கேசரி எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சாமியை எப்படி அலங்காரம் பண்ணி சூப்பரா பூஜை செய்யணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை என் சேனலுக்கு கீழே இருக்கிற ஆரோ மார்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவினிங் 6:30க்கு நான் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மகாலட்சுமி மந்திரம், அபிராமி அந்தாதி, 108 போற்றிகள், இது எல்லாமே பாடி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். நலம் தரும் நவராத்திரி உடைய 5ஆம் நாள் கடவுள் நமக்கு மோகினியாக காட்சி கொடுப்பாங்க. பறவை வகையான கோலங்கள் போட்டு மனோரஞ்சிதம், பாரிஜாதம் மலர்களால நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். நைவேத்தியத்துக்கு தயிர் சாதம், கடலைப்பருப்பு சுண்டல் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீடு எப்பொழுதும் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சு போய் நம்ம வீட்லயே எப்போதும் வாசம் செய்வாங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்குள்ளே வரும். ரொம்ப ஹாப்பியா சூப்பரா இருந்துச்சு. ஸ்ருத்திகாவும் என் கூட சேர்ந்து பூஜைலாம் பண்ணா. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்து பூஜையில கலந்துக்கினது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்படித்தான் ரொம்ப சூப்பரா நாங்க வரலட்சுமி பூஜை செஞ்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ்க் யூ ஆல்.